ஒரு அரசு அதிகாரியா, ஒரு முன்னாள் மாவட்ட ஆட்சித்தலைவர் எப்படி இவர் சொல்லலாம்னு கேட்கலாம். என்னுடைய கருத்து இது. அதாவது மதுவிலக்க நீங்க இப்போதைக்கு கொண்டு வர்றதுக்கு வாய்ப்பு இல்ல. மதுவ அனுமதிக்கிறீங்க. அது ஏன் குறிப்பிட்ட ஒரு மதுவை மட்டும் தான் அனுமதிக்கணும்? இந்தியன் மேடு ஃபாரின் லிக்கர். அதை ஒப்பிடும்போது இது வந்து பாதிப்பு கம்மி. அப்போ இதை கொஞ்சம் அனுமதிக்கலாங்கிறது தான் என்னுடைய கருத்து. இப்போ நான் ஒரு 100 விவசாயி இருக்காங்க. ஒரு 99 விவசாயிகளுக்கு நல்ல விளைச்சல் இருக்குது. ஒரு விவசாயி அவர் வயலில் மட்டும் பெரிய பூச்சி தாக்கல் ஆகி நட்டம் ஏற்பட்டுருச்சுன்னா அவர் கிடையாது. Classic colors, style and comfort. Casual shirts with classic elegance. Epic Toyota, the new landmark of Anna Salai. Chennai Podcast Studio, unleashing powerful conversations with black magic cameras. அடுத்த 5 வருடங்கள் கழித்து விவசாயி உங்களோட கருத்து என்ன? நம்ம ஆரம்பத்தில் வந்து அமரன் மூவி மூலமாக இராணுவ வீரர்களுக்கு வந்து எப்படி நம்ம நாட்டுக்கு எவ்வளோ சேவை பண்ணுறாங்க, அவங்களுடைய பணி எவ்வளோ போற்றுவதற்குரியதுன்னு நம்ம பேசுகிறோம். இப்போ நான் ஒரு ஆஃபீஸில் வேலை செய்கிறேன். நம்ம அதிகபட்சம் என்னென்னா கூடுதலாக உழைக்கலாம், நம்ம எனர்ஜியை வந்து ஸ்பெண்ட் பண்ணுவோம். ஆனால் அங்கே வந்து கொடுக்கக்கூடிய விலைங்கிற உயிர் உண்மை சார். உயிரை கொடுக்குறாங்க. அதுக்கு ஈடு எதுவுமே கிடையாது. உண்மை சார். ஸோ அதெல்லாம் அவங்கள வந்து நம்ம கடவுளுக்கு சமமாக பார்க்கணும். உண்மை. அதே அளவில் எப்படி நாட்டுடைய பாதுகாப்பு முக்கியமோ, நாட்டில் மக்களுடைய உணவு பாதுகாப்பு அதை விட முக்கியம். அப்படி அந்த உணவு பாதுகாப்பை நம்ம உறுதி செய்யணும்னு சொன்னால் விவசாயிகளை பாதுகாக்கணும், விவசாயத்தையும் பாதுகாக்கணும். ஸோ அந்த வகையில் பார்த்திங்கன்னா இன்றைக்கி விவசாயிகள் ஒரு பெரிய ஒரு இக்கட்டான சூழ்நிலை இருக்காங்கிறத பல்வேறு விஷயங்களை சொல்லி பகிர்ந்துக்கிட்டோம். ஸோ வரக்கூடிய அரசுகளாகட்டும் பொதுமக்களாகட்டும் விவசாயிகளை வந்து பாதுகாக்க வேண்டிய கடமை ஒவ்வொரு இந்தியனுக்கும் உண்டு. சில ஆப்பிரிக்கன் கண்ட்ரிஸை நீங்கள் பார்த்துருப்பீங்க. அங்கே வந்து அந்த நாட்டில் இல்லாத வளம் கிடையாது. இருந்தாலும் அங்கே இருக்க மக்கள், அதிலும் குறிப்பாக வந்து அந்த குழந்தைகள் வந்து பார்த்திங்கன்னா உரிய அந்த சத்தான உணவு இல்லாதனால எலும்பும் தோலுமாக இருக்கிறத நம்ம நிறையா வீடியோக்களை பார்க்குற பொழுது அப்படியே மனசில் ஈட்டி பாஞ்ச மாதிரி இருக்குங்க. ஒரு பக்கம் பார்த்திங்கன்னா இன்றைக்கி இருக்கக்கூடிய விஞ்ஞான வளர்ச்சினாலையும் பொருளாதார முன்னேற்றத்தினாலையும் நம்ம நிலவுக்கு போகிறோம். திறந்தோறும் ஒரு காரை வந்து அறிமுகப்படுத்துகிறாங்க, கூட்டு போகிறாங்க. இப்படி வளர்ச்சி இருந்தும் ஏன் இந்த விஞ்ஞானம் வந்து குறைந்தபட்சம் அந்த உணவை ஏன் கொடுக்கல அப்படிங்கிற ஒரு பெரிய வழி தரக்கூடிய ஒரு கேள்வி வருது. ஸோ அந்த வகையில் வந்துன்னா இன்றைக்கி வந்து உலகத்திலே அதிக பாப்புலேஷன் மக்கள் தொகை கொண்ட நாடு வந்து இந்தியா. அந்த நிலையை வந்துட்டோம். ஸோ நமக்கு வந்து எப்படி அனைத்து துறைகளிலும் முன்னேற்றம் அவசியம், உலகத்திலே நாம் வந்து ஒரு வல்லரசாக வேண்டியது மிக மிக அவசியம். அதே வேளையில் நம்ம நாட்டு மக்களுக்கு உணவு கொடுக்கணும், ஆரோக்கியமான உணவு கொடுக்கணும். அப்படிங்கிறது நாம் எல்லாரும் உணரணும். பொதுமக்கள் உணரணும், சமூகம் உணரணும், அரசுகளும் உணர்ந்து அதற்கான திட்டங்களை தீட்டணும். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நிறையா பேர் வந்து விவசாயத்தை விரும்பி வர்றாங்க. உதாரணத்துக்கு இப்போ இன்றைக்கி கூட நீங்கள் பேட்டி வர்றதுக்கு முன்னாடி ஒரு யூடியூப்பில் வந்து பார்த்தேன். ஒரு சாஃப்ட்வேர் இன்ஜினியர் வந்து அமெரிக்காவிலேருந்து ஒர்க் பண்ணிவிட்டு அவர் வந்து இங்கே பெங்களூர் பக்கத்தில் ஒரு விவசாயம் வந்து நல்லபடியாக பண்ணிக்கிட்டு இருக்கார். அதே போல் நான் வந்து ஒரு ரிட்டையர்டு ஐஏஎஸ் ஆஃபீஸர், விவசாயம் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஆனால் அந்த விவசாயத்தை எனக்கு லாபம் இருக்குன்னு சொன்னால் கேள்விக்குறி தான். எப்படி இதை பண்ணுறேன்? எனக்கு வாழ்வாதாரங்கிறது, எனக்கு பென்ஷன் வருது. அதே போல் இந்த சாஃப்ட்வேர் இன்ஜினியரில் அவர் வந்து அமெரிக்காவில் ஒர்க் பண்ணி அவருக்கு ஒரு குஷன் வச்சுருக்காரு, ஒரு முதலீடு வச்சுருக்காரு, அவருக்கு ஒரு சேஃப்டி நெட் இருக்குது. ஒரு விவசாயத்தை பிடிச்சி போய் பண்ணுறாரு. ஆனால் அந்த விவசாயத்தை மட்டும்தான் வச்சுக்கிட்டு அவர் வாழ்கிறாருன்னா கேள்விக்கிறேன். அதனால் நிறைய பேர் வர்றாங்க. நான் சொல்லக்கூடிய விஷயம் வந்து விவசாயத்தை மட்டும் நம்பி ஒரு வாழ்வாதாரத்தை உறுதி பண்ணக்கூடிய அரசு திட்டங்கள் கொண்டு வரணும். அப்போ தான் இந்த விவசாயத்தை காப்பாற்ற முடியும். நீங்கள் எதிர்காலத்தை சந்ததியை வந்து அடுத்து வந்து நிறையா படிச்சுட்டு சாஃப்ட்வேர் இன்ஜினியர் ஆகலாம், இல்லை வேறு தொழிலுக்கு போகலாம். இப்போ இவங்களை என்ன செய்ய போகிறீங்க? 70 கோடி மக்கள் இன்றைக்கி அந்த விவசாய அந்த ஃபீல்டு இருக்கிறாங்களே, என்ன செய்ய போகிறோம்? நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒவ்வொரு வருஷமும் நட்டத்தை தான் சந்திச்சுக்கிட்டு இருக்காங்க. உடம்பில் வந்து சக்தி இருக்கிற வரலையும் உழைக்கிறாங்க. 60 வயசு 65 வயசுக்கு அப்புறம் அந்த விவசாயி யார் கவனிக்க போகிறா?
நீங்கள் வந்து ஏன் அவங்களுக்கு ஏன் பென்ஷன் கொடுக்கக்கூடாது? இன்றைக்கி தமிழ்நாட்டில் வந்து இந்த யுனிவர்சல் பிடிஎஸ்ன்னு சொல்லுவாங்க. அனைவருக்கும் இந்த ரேஷன் ஷாப்பு மூலமாக இந்த தமிழ்நாட்டில் அனைத்து குடும்ப அட்டைதாரர்களுக்கும் வந்து நம்ம விலை இல்லாமல் அரிசி கொடுக்குறோம். ஏன் காரணம்? உங்களுக்கும் கிடைக்குது, எனக்கும் கிடைக்குது. ஏன்னா இந்த உணவுங்கிற ரொம்ப ரொம்ப அத்தியாவசியம். அடிப்படை. நீங்கள் விதிகளை வகுக்கிற போது ஏதாவது ஒருத்தர் கூட அது மறுக்கக்கூடாதுங்கிற அடிப்படையில் தான். அதனால் வேஸ்ட் ஆனாலும் பரவாயில்ல, எல்லாருக்கும் கொடுங்கன்னு சொல்கிறாங்க. ஒரு குறிப்பிட்ட வயசுக்கு மேலே நீங்கள் வந்து அவரால் உழைக்க முடியாது. அப்போ நீங்கள் பென்ஷன் திட்டத்தை வந்து ஒரு வயசுக்கு மேலே 65 வயசுன்னு ஏதோ ஒரு 60 வயசு வைங்க, இல்லை 65 வயசு கூட வைங்க, எல்லாருக்கும் ஒரு பென்ஷன் திட்டத்தை அனௌன்ஸ் பண்ணுங்களேன். தகுதி இல்லாதவர் கூட வாங்கிட்டு போகட்டும், தப்பு கிடையாது. எவ்வளோ இலவச திட்டங்கள் சொல்கிறோம் நம்ம சொல்கிறவங்க. அரசியல் ஏன் இந்த விவசாயிகளுக்கு வந்து கொடுத்தால் என்ன தவறு இல்லையே? கண்டிப்பா இல்லை சார். சார் நீங்கள் அவருக்கு வந்து தகுதி இருக்கா இல்லைங்க? அவன் இத்தனை வருஷம் உழைச்சிருக்கான்ல. ஒரு விவசாய குடும்பத்தில் ஒரு பையன் வந்து ஓரளவு பொருளை தூக்கக்கூடிய அளவுக்குன்னா அவனால் முடிஞ்ச வேலையை செஞ்சுக்கிட்டு தான். குழந்தையா இருந்தால் கூட நம்ம விவசாயத்துக்காக வேலை செஞ்சுக்கிட்டு தான் இருக்கோம். ராணுவத்தில் அப்பா இருந்ததுக்கப்புறம் புள்ள போகிற மாதிரி. ஆமாம். இப்போ எங்களுக்கு நாங்களாம் ஸ்கூலில் படிக்கும்போது ஒவ்வொருத்தருக்கும் ஒரு டியூட்டி இருக்குது. நாங்கள் காலையில் எழுந்திரிச்சு வயலில் கொண்டு சாப்பாடு கொடுத்து தான் ஸ்கூலுக்கே போவோம். அது மாதிரி ஈவினிங் ஸ்கூல் விட்டு வந்ததுக்கப்புறம் மாடுகள்லாம் வந்து அதுக்கெல்லாம் தீனி வச்சு கட்டி அதை அந்த கட்டுத்தறியும் அதை கட்டிட்டு இப்படி என்னைக்கு உழைக்க ஆரம்பிக்கிறாங்க. உழைச்சி தனக்கு முடியாத பட்சத்தில் ரொம்ப பொருளாதாரத்தில் ரொம்ப சிரமப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. ஸோ இதில் வந்து நீங்கள் தகுதியே இல்லாமல் அனைத்து விவசாயிகளுக்கும் ஒரு குறிப்பிட்ட ஏஜுக்கு அப்புறம் தகுதியாக எல்லாருக்கும் ஒரு பென்ஷன் திட்டத்தை அனுபவிக்கணும். நான் மாவட்ட ஆட்சியரில் இருக்கிற பொழுது எனக்கிட்ட வந்து இந்த ஓல்டேஜ் பென்ஷனுக்கு வந்து அப்ளிகேஷன் கொடுப்பாங்க. நான் வந்து பார்க்குறது வந்து தப்பாக ரைட்டாக எனக்கு தெரியல, நான் ஓப்பனாக சொல்கிறேன். அவங்க முகத்தை பார்த்தாவே தெரியும் அது உண்மையான ஒரு என்னது தேவையில்லாத. அதனால் சகட்டு மணிக்கு நான் கொடுத்துருவேன். நான் எல்லாருக்கும் கொடுத்துருக்கேன். நான் அதாவது கடலூருங்கிறது ரொம்ப குடிசைகள் நிறைந்த ஒரு மாவட்டம். நிறைய வந்து அங்கே ஏழை தொழிலாளர்கள் விவசாய தொழில் இருக்காங்க. அவங்கெல்லாம் ஒரு 1000 ரூபா அவங்களுக்கு மாதம் கிடச்சின்னா அதன் மூலமாக ஏதோ ஒரு வேளைனாலும் அவங்க நிம்மதியாக சாப்பிடுவாங்க. 1000 ரூபாங்கிறது போதுமானது இல்லை இன்றைக்கி இருக்கக்கூடிய பொருளாதார விலைவாசியில். இருந்தாலும் ஏதோ ஒரு நமக்குன்னு ஒரு 1000 ரூபா வருது அப்படிங்கிற ஒரு தன்னம்பிக்கை வரும். அதனால் விவசாயிகளை வந்து அவங்களுக்கு ஒரு பென்ஷன் திட்டத்தை அரசு வந்து முன் வந்து ஏஜ் தான் அது கிரிட்டேரியா. வசதியான கூட இருக்கட்டும், ஏற்கனவே விவசாயம் பண்ண அந்த கான்ட்ரிபியூஷனுக்கு ஒரு ரெக்கக்னிஷனாக கொடுங்களேன், இல்லையா? நிச்சயமா சார். ஸோ அதனால் அது இந்த நேரத்தை அது ஒரு வேண்டுகோளாக நான் வந்து புரியுது சார். வைக்க விரும்புகிறேங்க. நம்ம சேனல் மூலயமா வந்து நீங்கள் இந்த ஒரு கருத்தை பதிவு செஞ்சுருக்கீங்க. கண்டிப்பாக வந்து இந்த கருத்து போய் அரசை வந்து சேரும்னு நம்புகிறோம் சார். சார் அதே மாதிரி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு கொஸ்டின் சார். ஐஏஎஸ் ஆஃபீஸராக நீங்கள் ஏதாவது ஒரு கையெழுத்து போடும்போது வேதனையோட வலியோட தப்பாச்சேடா இது ஃப்ரா அப்படின்ற மாதிரி ஃபீல் பண்ணி ஏதாவது ஒரு கையெழுத்து போட்டிருக்கீங்களா சார்? அதை பற்றி சொல்லுங்கள் சார். அது 1 2 நிகழ்வுன்னு சொல்ல முடியாது, நிறைய நிகழ்வுகள் இருக்கும். ஏன்னா நம்ம வந்து ஒரு அரசுனுடைய கட்டுப்பாட்டில் ஒரு அரசு அதிகாரியாக நம்ம வேலை செய்கிறோங்க. ஸோ அரசுனுடைய அந்த சட்ட திட்டங்களுக்கு உட்பட்டு தான் நம்ம செயல்பட முடியும். அதனால் தனிப்பட்ட முறையில் நம்ம எந்த முடிவுகளும் எடுக்க முடியாதுங்க. ஏற்கனவே அரசு வெளியிட்டுள்ள ஆணைகள், ஏற்கனவே இருக்கக்கூடிய நடைமுறை வழிகாட்டு நெறிமுறைகள், இதை அடிப்படையாக வச்சு தான் எந்த முடிவும் நம்ம எடுக்கிறோம். இன்னும் சொல்லப்போனால் அரசுங்கிற ஒரு பெரிய ஜெயிண்ட் ஒரு பெரிய மிஷின் மாதிரி வச்சுக்கோங்களேன். இவனுங்க மத்தியில் நான் மாட்டின்னு முடிக்கிறேன் அப்படி இல்லை. அந்த மிஷினில் நம்ம ஒரு பார்ட்டு. ஒரு கார் இருக்குன்னு சொன்னீங்கன்னா, இதில் விவேக் ஒரு படத்தை சொல்லுவார், எத்தனை 79 ஸ்பேர் பார்ட்ஸ் ஓட போதுங்கப்பா. அதில் வந்து ஒரு பாகம்தான் ஒவ்வொரு அரசு அதிகாரியும். அந்த பாகன் தன்னுடைய வேலையை முறையாக பண்ணணும். ஆனால் அந்த பாகன் தன்னிச்சையாக செயல்பட முடியாது. இந்த மொத்த அரசு இயந்திரமே செயல்படாது சார். ஸோ அது வந்து நமக்கு மனசுக்கு பிடிக்குதோ பிடிக்கலையோ கண்டிப்பாக அந்த முடிவு எடுத்து தான் ஆகணுங்கிறத முதல்ல சொல்லிவிட்டு, இருப்பினும் விவசாய நிலங்களை வந்து அரசு திட்டங்களுக்கு எடுக்கிற பொழுது கொஞ்சம் எனக்கு மன வலியை தான் தரும். என்ன காரணம்னாங்க, ஏன்னா நாட்டுடைய வளர்ச்சி கருதி, நாட்டுடைய பொருளாதார முன்னேற்றத்தை கருதி சில செயல்களை நம்ம செய்து தான் ஆகணும். அந்த வகையில் விவசாய நிலங்களை நம்ம கையகப்படுத்துகிற பொழுது விவசாயிகளுக்கு உரிய இழப்பீடும் கொடுக்குறோம். இப்போ இருக்கக்கூடிய நடைமுறையில் இருக்கக்கூடிய இந்த சட்டத்தின் பிறகு உரிய இழப்பீடும் கொடுக்குறோம்.
அவங்களுக்கு வந்து அந்த இழப்பீடு போதுமானது இல்லாத போது அவங்க அப்பீல் போகிறாங்க. போயிட்டு அதில் மேல் கூடுதல் இழப்பீடு வாங்குறதுக்கு எல்லா வழிவகைகளும் பண்ணியிருக்காங்க. இருந்தாலும் அந்த மாதிரியான ஒரு லேண்ட் அக்விஷனில் வந்து கோப்புகளை கையெழுத்திடுற பொழுது எனக்கு ரொம்ப மனசு வந்து வலிக்கும். என்ன காரணம்னா, அந்த விவசாய நிலத்துக்கு தான் நம்ம காம்பன்சேஷன் கொடுக்குறோம். அந்த விவசாயம் அந்த ப்ரொஃபஷன் வந்து இவ்வளோ காலம் பண்ணியிருந்தார் இல்லையா, அந்த உழைப்புக்கு அது அது இந்த நிலத்தை விட்டு அவர் எங்கே போவார்? ஒரு கிராமத்தையே வந்து நம்ம வந்து ஒரு அரசு திட்டத்துக்கு வந்து எடுக்கிற பொழுது இது தவிர்க்க முடியாது. நான் வந்து இது குறையாக சொல்ல மாட்டேன், தவிர்க்க முடியாதது. ஆனால் அந்த கிராமத்தில் அந்த விளைநிலங்களை நம்பி இருந்த அத்தனை மக்களும் நம்ம போதிய இழப்பீடும் கொடுக்கலாம், கூடுதல் இழப்பீடு கூட கொடுக்கலாம். அதை வச்சுக்கிட்டு அவர் குறை காலத்தை வாழ்ந்துட முடியுமா? அந்த பணத்தை மட்டும் வச்சுட்டு அப்படியே சும்மாவே உட்கார்ந்துருக்க முடியுமா? அது அவருக்கு மன நிறைவை தருமா? அது மட்டும் இல்லை, அந்த விவசாய நிலத்துக்கு அந்த யார் அந்த நிலத்துக்கு வந்து சொந்தக்காரரோ அவருக்கு வந்து இழப்பீடு கொடுக்குறோம். ஆனால் அந்த விவசாய நிலத்தை நம்பி அந்த விவசாய கூலிகளுக்கு என்ன மாற்று ஏற்பாடு என்ன பண்ண போகிறோம்? நான் லேண்ட் வச்சுருக்கேன், புரியுது. எனக்கு வந்து போதுமான இழப்பீடு கொடுக்குறீங்க, நான் லேண்டை கொடுத்துட்டேன், எனக்கு வேறு தொழிலே தெரியாது, வேறு எங்கே போவேன்? சரி, இது ஒரு பக்கம். என் நிலத்தை நம்பி விவசாய கூலிகள் பல பேர் இருந்திருக்காங்க, அவங்க போவாங்க. அவங்களுக்கு என்ன பண்ண? இது வந்து நான் சொல்லக்கூடிய விஷயம் வந்து இது சரியா தப்பா அரசு எனக்கு மன வலியை தந்த விஷயம். அப்படித்தான் நீங்கள் எடுத்துக்கலாம் பர்சனலாக. நான் கடலூர் மாவட்டத்தில் கலெக்டராக இருக்கும்போது எனக்கு ஃபஸ்ட்டு ப்ரியாரிட்டினா எந்த விவசாயம் இருந்தாலும் உடனே அவர் கூப்பிட்டு பார்த்துருவேன். நான் காக்கவே வைக்க மாட்டேன். சூப்பர் சார். நான் என்னுடைய ஆஃபீஸில் உட்காந்துருக்கும்போது அந்த சிசிடிவி கேமரா இருக்கும், சரி. வெயிட்டிங் ரூமில் உட்காந்துருப்பாங்க. யாராச்சும் பச்சை துண்டு போட்டு உட்காந்துருந்தான்னா நீங்கள் வந்து இப்போ கூட நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம். உடனே அவர் கூப்பிடுவேன். வந்தாங்கன்னா ரொம்ப நேரம் என்கிட்ட மனம் விட்டு பேசுவாங்க. என்னால் அவங்களுக்கு செய்யக்கூடிய ஒரே உதவி அவங்க குறைகளை முழுமையாக உட்காந்து கேட்குறது, பொறுமையாக கேட்குறது. இதனால நான் என்ன போனால் என்னை கலெக்டரை பார்க்கலாம், நல்லா பேசுவார் அப்படின்னு நிறைய பேர் வருவாங்க. அதனால் எனக்கு நான் அதை வந்து கால வரையும் நினச்சதே கிடையாதுங்க. அப்படி வரும்போது குறிஞ்சிப்பாடிலேருந்து 2 முதியவர் வருவாங்க. வந்து அவங்க வந்து எலும்பும் தோலுமாக தான் இருப்பாங்க. அவங்க வந்து ஒரு காலத்தில் அங்கே இருக்க பொதுத்துறை நிறுவனத்துக்கு கிட்டத்தட்ட 20 ஏக்கர் வந்து நிலத்தை வந்து தானாக முன் வந்து கொடுத்துருக்காங்க. அதுக்குண்டான இழப்பீடும் வாங்கிட்டாங்க. புரியுதா? அதில் நான் தப்புன்னு சொல்ல மாட்டேன். ஆனால் அவருடைய இன்னையுடைய நிலைமை என்னென்னா, அரசு இந்த ரேஷன் அட்டையின் மூலம் வரக்கூடிய அந்த உணவை நம்பித்தான் அவர் வாழ்க்கையாக இருந்தது. அவர் பார்த்தாவே வந்து அவருடைய ஏன்னா அவங்கள்ட்ட நான் நெருங்கி பழகுவேன். அவங்க ஃபேமிலி மேட்டர்லாம் சொல்லுவாங்க. இது மாதிரி ஒரு காலத்தில் நான் வந்து இதுக்காக நான் என் நிலத்தெல்லாம் கொடுத்து எங்கள் அப்பா கொடுத்தாரு. ஆனால் அன்னைக்கு அவர் வந்து பார்த்திங்கன்னா நோய்வாய்ப்பட்டிருக்காரு. அந்த அதுக்கு சிகிச்சை எடுத்துக்கிறதுக்கு அவர்கிட்ட போதிய வசதி இல்லை. இப்படி பல விவசாயிகளை நான் பார்த்துருக்கேன். உங்களுக்கு தெரிஞ்சது. ஸோ இதெல்லாம் பார்க்குற பொழுது இது யாருடைய தவறுன்னு சொல்கிற? அரசு வந்து அன்னைக்கு இருந்த சட்ட பிரகாரம் உரிய இழப்பீடு கொடுத்துட்டாங்க, எல்லாம் சரிதான். ஆனால் இந்த சமூகத்துக்காக ஒருத்தர் தியாகம் பண்ணியிருக்கார். அப்படி தான் எடுத்துக்கணும். நீங்களும் நானும் நல்லா இருக்கிறதுக்காக சில குடும்பங்கள் தன்னுடைய குடும்பத்தையே தியாகம் பண்ணியிருக்காங்க, வாழ்க்கையே தியாகம் பண்ணியிருக்காங்க. அவங்கள நம்ம வந்து போற்றுறோம். அவங்களுடைய தியாகத்தை என்றைக்கும் மறக்கக்கூடாது. ஸோ அந்த வகையில் விவசாயம் இருக்கிறவரை விவசாயிகளை வந்து நாம் ஏற்கனவே சொன்ன மாதிரி நாட்டுடைய எல்கையிலிருந்து நம்ம நாட்டை எப்படி பாதுகாக்கிறார்களோ அது மாதிரி நமக்கு உணவு பாதுகாப்பு தரக்கூடிய விவசாயிகளையும் நாம் என்றைக்கும் நன்றியோடு நினச்சி பார்க்கணும். இந்த இடத்துல ஒரு சின்ன கருத்து எனக்கு சொல்லணும்னு தோணுது சார். அதாவது ஒரு கொலை ஒன்று பண்ணால் கூட எந்த மாதிரிப்பா கொலை பண்ணியிருக்கான், வெட்டிட்டான்பா, விட்டானாப்பா, செத்துட்டான், வெட்டிட்டான் சார், செத்துட்டான் சார். இன்னொரு கேஸ், எப்படிப்பா அவன் செத்தான் சார், 16 வெட்டு 18 வெட்டு சார், கை கால் மூஞ்சி தலை அப்படி வெட்டுறான் சார் அப்படின்னு சொல்லுவாங்க. இன்னொரு வாட்டி கேட்கும் போது எப்படிப்பா செத்தான், துப்பாக்கி எடுத்து பொட்டுன்னு சுட்டான் சார், செத்து போயிட்டான் சார். நான் எதுக்காக இந்த உதாரணங்கள்லாம் சொல்லணும்னா சார், இராணுவ வீரர் நீங்கள் சொன்ன மாதிரி நம்ம நாட்டை காக்கிற அந்த எல்லையில் ஒரு தெய்வமாக நம்ம அவங்கள பார்க்கணும் சார். அவங்களும் பாவம் நாட்டுக்காக உயிரை விடுறாங்க, சுடுவாங்க, இறந்துடுவார், அவங்க குடும்பம் வேதனைப்படும். சத்தியமாக அது வந்து ஒரு பெரிய இழப்பு. உயிர் நீங்கள் சொன்ன மாதிரி அதுக்கு விலையே கிடையாது சார்.
ஆனா நீங்க இந்த விவசாயத்த பத்தி சொல்லும்போது எனக்கு என்ன தோணுதுன்னா சார், அவர் செஞ்ச அந்த தியாகத்துக்காக அவர் வாழ்க்கை முழுக்க கஷ்டப்பட்டு, அவரோட சாவும் வந்து பார்த்தீங்கன்னா, பாருங்க எவ்வளோ வேதனைக்கு உட்பட்டு இருக்குது அப்டின்னா, இது எனக்கு என்ன சொல்றதுன்னு தெரியல சார் ஒரு ஆக்சுவலி. குடிசையில தான் அவர் வாழ்ந்தாருங்க. அது கூடுதலா ஒரு தகவலு. அவர் வந்து வரும்போதெல்லாம் கூட ஆப்பிள் ஏதோ ஏதோ வாங்கிட்டு வருவாரு. விவசாயம் குணம். குணம் குடுப்பாரு. வந்து அவங்கள பார்த்தாவே நான் கொஞ்சம் உற்சாகமாயிருவேன். பேசிட்டு இருக்கும்போது இப்போ கூட எனக்கு அவங்க நினைச்சா ரொம்ப புரியுது சார். நிகழ்ச்சியா இருக்கு. அ. எதுவும் சொந்தமா வந்து எதுவும் கேட்க மாட்டாங்க. சார் எங்க வீட்ல அந்த ஊர்ல ம். அந்த குளம் கொஞ்சம் தூர்ந்து போயிருக்கு சார். கொஞ்சம் தூர்வாரி குடுக்குறீங்களா? அப்படிதான் கேட்டு வராங்க. அந்த வாய்க்கால கொஞ்சம் சரி பண்ணி குடுங்க சார். அப்படின்னு பொது காரியம் தான் வருவாங்க 2 பேரும். இன்னமும். இன்னமும் நான் இருக்கிறவங்களே வந்துட்டு இருந்தாங்க. ஸோ அந்த மாரியான மனசு படிச்சவங்க தான் விவசாயிகள். நெறைய விஷயத்த நம்ம பகிர்ந்துக்கிட்டோம் சார். ஸோ இன்ஃபர்மேட்டிவா விவசாயிகள் எவ்வளோ கஷ்டப்படுறாங்க, என்ன நிலவரம், எல்லாமே விவசாயத்த சார்ந்து தான் இருந்ததே தவிர்த்து, பொலிட்டிக்கலா எதுவும் கிடையாது. கிடையாது. ஐஏஎஸ்ஸா இருக்கும்போது என்ன சார் இப்போ பண்ணீங்க? அப்படின்னு தற்புகழ்ச்சியா இங்க நம்ம எதுவுமே பேசாதது ஒரு மனநிறைவே குடுக்குது. ஒரு விவசாயினா இதுதான், இப்படிதான் இருப்பாங்க. எவ்வளோ உயரத்துல இருந்து அவங்க வந்தாலும், இதுதான் விவசாயி அப்படின்றத அவங்க கண்டிப்பா ரசிச்சிருப்பாங்கன்னு நம்புறேன் சார். ரொம்ப நன்றி நீங்க வந்ததுக்கு. மீண்டும் ஒரு நல்ல ஒரு தலைப்புல விவசாயத்த பத்தி இன்னும் மேலும் உங்க இடத்துல ஒரு வாட்டி வந்து விவசாயம் நீங்க எப்படி பண்றீங்கன்றத வந்து நம்ம நிச்சயமா வந்து பார்க்கலாம் சார். தேங்க் யூ சார். நன்றி சார். ஸோ நானும் இந்த நேரத்தில் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கேன். சார். நான் இங்கே பல்வேறு கருத்துக்கள் சொன்னதுங்கிறது யாரையும் குறை சொல்கிறதுக்கு அந்த மாதிரி எடுத்துக்க வேண்டியதில்ல. என்னுடைய கருத்துக்கள் அனைத்தும் சரின்னு நான் சொல்லவும் விரும்பலை. எனக்கு மனசில் பட்டதில் நான் நேரடியாக நடைமுறையில் பார்த்த விஷயங்களை உங்களோட நான் பகிர்ந்துக்கிட்டேன். ஸோ அந்த வகையில் இந்த வாய்ப்பை கொடுத்த உங்களுக்கு நான் மீண்டும் ஒரு முறை நன்றி சொல்கிறேன். நன்றி, வணக்கம். நன்றி சார். தேங்க் யூ சார். சூப்பரான இன்ஃபர்மேட்டிவ் சப்ஜெக்ட். மன நிறைவா இருந்தது சார் கிட்ட பேசினது. உங்க எல்லாருக்கும் இந்த வீடியோ புடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த செக்மெண்ட் புடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். லாட் ஆஃப் இன்ஃபர்மேட்டிவ்ஸ். விவசாயம் நினைக்கலாம், என்னடா இது ஒரு போரிங்கான சப்ஜெக்ட்டை பேசிட்டு இருக்காங்க, எவ்வளோ விஷயங்கள் இருக்கு. எல்லாத்தையும் தாண்டி இன்னைக்கு இந்த சப்ஜெக்ட்டு நமக்கு கிடையாதுங்க. நமக்கு அப்புறம் வரப்போறவங்க, அதுக்கு அடுத்து மொத்த தலைமுறைக்குமே இந்த சப்ஜெக்ட் ரொம்ப முக்கியம். அப்கமிங் மந்த்ஸ்ல வி ஹேவ் வெரி இன்ட்ரெஸ்டிங் வீடியோஸ் டு டூ. நிறைய கெஸ்ட் வந்து பேச போறாங்க. மக்களுக்கு தேவைப்படுற வீடியோஸ் மட்டும்தான் நம்ம பண்ண போறோம். டைம்ஸ் ஆஃப் ரிப்பப்ளிக்கை பொறுத்த அளவுக்கு மறந்த விஷயங்கள் 10 நாளைக்கு முன்னாடி ஒரு சின்ன விஷயத்த சொல்கிறேன். அதை பற்றி ஒரு வீடியோ நாங்கள் கண்டிப்பாக போடுவோம். கோவில்பட்டியில் ஒரு இஷ்யூ நடந்திருக்கு. 10 வயசு சிறுவன் வந்து பார்த்தீங்கன்னா ஓரின சேர்க்கைனால கொல்லப்பட்டிருக்கான், மூச்சு திணறி செத்துருக்கான். இன்னைக்கு சோஷியல் மீடியாவில் வேறு மேட்ரு ஓடிட்டுருக்கோம் ட்ரெண்டிங்காக. நாங்கள் எதையும் மறக்க போகிறது கிடையாது, ஞாபகப்படுத்திக்கிட்டே இருப்போம் மக்களுக்கு. இந்த மாதிரி விஷயம் நடந்தது, மிஸ்ஸிங் கேஸ்ன்னு எவ்வளோ இருக்குது, எடுத்து செக் பண்ணுங்கள், அவனெல்லாம் கண்டுபிடிங்க. அதில் எத்தனை பேர் உயிரோடு இருக்காங்க செத்துட்டானே நம்மளுக்கு தெரியாது. இதுதான் ஆக்கப்பூர்வமான விஷயங்கள். இன்றைக்கி ட்ரெண்டிங்கில் இருக்கிறத போட்டு யூஸ் வாங்குறதுக்கு டைம்ஸ் ஆஃப் ரிப்பப்ளிக் ரெடியாக கிடையாது. ஆக்கப்பூர்வமான வீடியோஸு அந்த 5 நிமிஷம் நாங்கள் பேசினாலும் எப்போ தேவைப்பட்டாலும் நேரங்காலம் அவசியம் கிடையாது. ஸ்டே டியூன் வித் அஸ். கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஒன்ஸ் அகெயின் தேங்க்ஸ் டு மிஸ்டர் அன்புச்செல்வன் ராய், இஸ் ரிட்டையர்ட் கலெக்டர் ஆஃப் சென்னை அண்ட் கடலூர். இட் வாஸ் நைஸ் டாக்கிங் வித் ஹிம். அண்ட் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. வீடியோ வாட்ச் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி. வணக்கம்.